டேய் டேய். டேய் என்னடா இப்பவுமே வந்துட்டீங்க? சுற்றி காமிச்சிங்களா இல்லையா? சுற்றி காமிச்சாச்சு. சரிடா, அவங்கள எங்கே இப்போ? அவங்களாம் வீட்டில் தாண்டா இருக்காங்க. அவங்கள விட்டுட்டா வர முடியும், கூட்டிகிட்டு தான் வந்திருக்கு. அவங்களாம் ரூமில் போய் தூங்க போகிறான்ட்டு போயிருக்காங்கடா. நாங்கள் உன்னை பார்க்கலான்னு வந்தோம். நீங்களுமே தூங்க வேண்டியதுண்டா கொஞ்ச நேரம். தூங்குறது இருக்கட்டும், நன்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வரலையா? அங்கேயே விட்டுட்டு வந்தேன். அவள் வீட்டில் தானடா படிச்சனா, அதான் விட்டுட்டு வந்தேன். சரி, விட்டதெல்லாம் இருக்கட்டும். வரும்போது பேசுனியா இல்லையா? பேசலை. அவள் எதுவும் பேசினாலும் இல்லையா? அவளும் எதுவும் பேசலை. எதுக்குடா? அங்கே தானே இருந்திய, இப்போ தானே நாங்கள் வந்தோம், அதுக்குள்ளே என்ன சண்டை? நீ கால் பண்ணோன்னு கேட்டேன்டா, வெளியே எங்கேயாச்சும் போமான்னுட்டு வேண்டான்னுட்டா. சரி, அதுக்கு என்னடா? அப்புறம் நீங்கள் எல்லாரும் வந்த உடனே வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படிங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன என் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி என்கிட்ட பாஞ்சிரும். சொல்லி தொலை. எல்லாரும் நிற்கும்போது பிரியா, பாவி, சௌமியா எல்லாரும் நிற்கும்போது எப்படிடா அவளை மட்டும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்லியாச்சு. பிறகு என்ன அவளுக்கு? அதுக்கு அப்படி சொன்னா? அப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போக மாட்டீங்களா? என்கிட்ட பேசாதீங்க, நானும் பேச மாட்டேன் அப்படிங்க. சரிடா, அதுக்கு நீ எங்ககிட்டயாட்டும் எதாவது சொல்லியிருக்கலாம்ல, சமாளிச்சிருக்கலாம்ல. அதுக்கு தான் அவள் சாரி கேட்டாலாடா, சொல்ல மாட்டேன்னு. பேச வேண்டியதானே நீ? பேசாமல் இருக்கட்டும்டா. எப்போதும் இதை தான் சொல்லுதா, பேச மாட்டேன் மிரட்டுறா. அவளுக்கு வேற என்ன சொல்லன்னு தெரிலடா, அதனால அப்படி சொல்லியிருப்பான். அவளுக்கு நான் பேசலான்னு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அப்போ எனக்கு இருக்காதோ? எப்போதும் அதை தான் சொல்லிட்டு இருக்கா. சரி, இருக்கிற வரைக்கும் அவளை சந்தோஷமாக வச்சுட்டு போகலான்னு பார்த்தா, கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சண்டை போட்டால் கூட பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் பேச மாட்டேன் பேசாதீங்கன்னா எத்தனை தடவை தான் நானும் போய் பேச சொல்லு? பேச வேண்டாம், எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எத்தனை மட்டும் சொன்னாலும் நான் போய் பேசுவேன். ஆனால் அப்படி சொல்லக்கூடாதுல்ல, அவளுக்கு எப்படி புரிய வைக்க? அதுக்கு தான் இருக்கட்டும். அந்த 4 நாள் வேற ஊருக்கு போயாச்சுலடா, வேலை பார்த்துட்டு வரலான்ட்டு. சரி, அதுக்காக தான் எல்லாத்துக்கும் சரின்னு மண்டையை ஆட்டிட்டு போனா. அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துறா. நீ லவ் பண்ணுறது தெரியாதுலடா, அதனால் அவள் எப்போதும் போல் விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. நீ கஷ்டப்படுவேன்னு தெரியாமல் அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துகிட்டு இருக்க. 5 நிமிஷம் 2 நிமிஷம் அவளால் பேசாமல் நிற்க முடியலடா அதில். பேசுங்கன்னு இருக்கா. சரிடா, போய் கூட்டிகிட்டு வா, போ. அவள் தான் இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாளாடா. நீ வேணா ஒரு டைம் சொல்லு, இனிமேல் இப்படி சொல்லாத அப்படின்னு. அவள் கேட்பாள்ல, சொல்ல மாட்டா. கூட்டிகிட்டு வாடா, போடா. வேண்டாம், நான் போக மாட்டேன். அவள் இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும், வரையே வேண்டாம் இங்கே. அப்போ பேசாமல் இருந்துருவியாடா நீ? பேச மாட்டியா இனிமே? பேசாமல் இருக்க முடியாது தான், ஆனால் பேச மாட்டேன். மென்டல் மாதிரி பேசாதுன்னு. பேசாமல் இருக்க முடியாதான், ஆனால் பேசாமல் இருப்பானா? போடா, போய் கூட்டிகிட்டு வாடா. மறுபடியும் உட்காந்து அழப்பறா. அவள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான்டா, நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அவள் என்னடாண்ணா இருக்கட்டும், விடுங்கடா. சரி, அப்போ நாங்களாட்டு வீட்டில் போய் பேசி கூட்டிகிட்டு வரட்டுமா? யாராச்சும் போனீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்தால் தாண்டா வருவேன்னு சொல்லியிருக்கா. நீயும் போய் கூப்பிட மாட்டக்க. நாங்களாச்சும் போய் கூட்டிகிட்டு வரோமே பேசி. எங்களையும் போட மாட்டக்க. எதுக்குடா? இருக்கட்டும், விடுங்கடா. அவளாக வந்தால் வரட்டும், இல்லைன்னா அவள் அப்படியே இருந்துட்டு போடும், விடு. ஏன்டா, நாளைக்கு அவள் காலேஜ் போகிறாடா. அப்புறம் நம்மளும் நாளை கழிச்சு ஊருக்கு போயிடுவோம்டா. இருக்க 2 நாளில் ஏன்டா நீ இப்படி வீம்பு பண்ணிகிட்டு இருக்க? விடுங்கடா, எதுவும் பணம் இல்லைன்னா சண்டை போடுன்னு சொல்லியாச்சு. சண்டை போடாமல் பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் பேசாதீங்க, நானும் பேச மாட்டேன், பேசவே மாட்டேன் இனிமேல். நீங்களும் இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. இப்படியே தான் சொல்லுதா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் சொல்லுதா. இருக்கட்டும், பேசாமல் இருக்கட்டும். எத்தனை நாள் இருக்கான்னு நானும் பார்க்க. சொல்கிறெல்லாம் சரி தாண்டா. அவள் என்ன சொல்லி சண்டை போடன்னு கூட அவளுக்கு தெரியாமல் தான் அவள் இப்படி சொல்லிகிட்டு இருக்க. நீ அதை பெருசாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. விடுங்கடா, இப்போ அவளை பற்றி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க, சத்தட்டாமல் இருங்க. எதுக்கிட்ட இப்படி சொல்லுத? அவன் தெரியாமல் தானே சொன்னேன்னு சொல்கிறா. விளையாட்டுக்கு எப்பவும் போல சொல்லியிருக்கா. சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாளாடா. அப்போமாச்சும் விடேன். அது இருக்கட்டும். நாளைக்கு காலேஜ் கூப்பிட்டு போச்சு சொன்னான். கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னான். அதுக்காக தான் டிக்கெட் இன்றைக்கி போடல, நாளை கழிச்சு போட்டு. நான் கூப்பிட்டா வரமாட்டா. நாளைக்கு 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வாங்க. பிரியலையும் கூட்டிகிட்டு போங்க. இப்போமே சொல்லாதீங்கடா, அப்புறம் வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா. நீங்களே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள். காலையில் பிரியலை கூட்டிகிட்டு அங்கே போய் மாமா வீட்டில் போய் அவளை கூட்டிகிட்டு போங்க. ஒன்றை தானடா கூட்டிகிட்டு வர சொன்னா, எங்களை கூட்டிகிட்டு போய் சொல்லுத? வாரேன்டா, நானும் வரேன். நீங்கள் முன்னாடி ஒரு காரில் கூட்டிகிட்டு போங்க, நான் இன்னொரு காரில் வரேன் பின்னாடி. எதுக்கு இப்போ 7 காரு? ஒரு காரில் போனால் என்ன செய்யுது உனக்கு? நான் வந்தால் வரமாட்டேன் பாடா, அதுக்கு தான் சொல்லுதேன். சரிடா, எல்லோரும் பெரிய கார்லேயே போவோம். நீ பின்னாடி உட்காரு, பிரியாலும் நந்தினி ஒரு சீட்டில் இருக்கட்டும். அப்புறம் நாங்கள் வேணால் வண்டி ஓட்டுவோம். பார்த்தோன்னே இறங்குவாடா. வாடா, பார்த்துக்குவோம். நான் வந்து அங்கே வந்து நின்றுட்டு பேசுங்கன்னு சொல்லக்கூடாது, 2 பேருமே சொல்லியாச்சு. எதுக்குடா இப்படி வீம்பு பிடிக்க? 2 நாள் தாண்டா இருக்கு, அவள் ரொம்ப கஷ்டப்படுவாடா. அதனால தான் சொல்லுதேன், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் ஒழுங்காக இருப்பாள். போகிற நாள் வரைக்கும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் ரொம்ப கஷ்டப்படுவாள். இதுனா பழகிரும். போன தடவை விட்டுட்டு போனதுக்கு தான் போயிட்டு வந்து என்ன வேலை பண்ணி வச்சுருந்தா பார்த்தல. இப்போ 2 நாள் நம்ம கூட தாண்டா இருக்கோம், இங்கே தானடா இருக்கோம், பார்த்துக்கலாம். ஏன்டா அவள் பேசினா கூட ஏற்றுக்குவாடா, கஷ்டப்பட மாட்டான்.
அதான் உங்ககிட்ட 24 மணி நேரம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கல, லைனில் இருக்க சொல்லி. பெருசாக எடுத்துக்க மாட்டாடா, கொஞ்ச நேரம் தான் வருத்தப்படுவா. நீ பேசிட்டு இருந்தாலும் அவள் வருத்தப்பட மாட்டா, அவளுக்கு வருத்தம் தெரியவே தெரியாது. நீ இப்படி கஷ்டப்படுத்தாதடா. கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். அவள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். சொல்லு. நல்லா தெரியும்லடா, நாளைக்கு காலேஜ் போயிடுவேன், நல்லாவே தெரியும். அதனால தான் நான் எனக்கு தூங்க கூட செய்யாமல் நான் அவளை வெளியே கூட்டிகிட்டு போனேன். இத்தனைக்கும் நான் கேட்டிருக்கேன் வெளியே கூட்டு போட்டா அப்படின்னு. அப்போ சரின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஏதாட்டு சமாளித்து கூட்டிகிட்டு போயிருப்பேன் வெளியே. அவள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி சொல்லுதா. அப்படி இருந்து நான் யோசிச்சு ஏதாச்சும் பண்ணணும்லடா, பண்ண தானே செய்வேன். அவளுக்கு அவ்வளோ அவசரமா கூட்டிகிட்டு போங்கன்னு திரும்ப சொல்லிட்டே இருந்தால் கூட பரவாயில்லடா. நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் இனிமேல் பேசாதீங்க, கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா? நானும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். எப்போவுமே பேச மாட்டீங்க, நானும் எப்போவுமே பேச மாட்டேன். சொன்னாலா இருக்கட்டும். சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, ஆனால் அவள் இருந்துக்கிட மாட்டேன்னு உனக்கும் நல்லாவே தெரியுமில்ல. பாரு, அப்பமே வருத்தப்பட்டல, பேசுங்க நான் இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன்னு. அப்புறம் எப்படி இருப்பான்னு நினைப்புல நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கும் தெரியும் அவளால் இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவளுக்கு புரிய வைக்கணும், அதுக்கு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். இருக்கட்டும், எத்தனை நாள் இருக்கா நானும் பார்க்கேன். எந்திரிச்சு போறியா இல்லையா கூப்பிட? இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் போக வேண்டியது இருக்கும். இங்கே போனாலும் வரமாட்டாடா. அவள் என்ன சொல்லுவா உடனே? நீங்களா கூப்பிட வரமாட்டீங்க, மாமா சொல்லி தானே விட்டுருக்கு உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி. ஏன் மாமா வராதா? மாமா வந்து கூப்பிட்டா தான் நான் வருவேன், பேசுவேன்னு சொன்னால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு இருப்பா. புரியுதா? அதுக்கு தான் சொல்லுவேன் நீங்கள் போகாதீங்க. சரிடா, இப்போ நீ போய் கூட்டிகிட்டு வாங்க அவளை. எதுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன செய்ய? ஏதாச்சும் வந்துட போதுடா எனக்கு. என்னடா கேள்வி கேட்க? அவள் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன், கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்கேன். பேசுடா வட்ட. பேசக்கூட வேண்டாம்டா, பேசுறேன்னு சொன்னாலே போதும். அண்ணா அப்பா என்ன டார்ச்சர் பண்ணுறாலும் இல்லையே, நீங்கள் என்ன பாடுபடுத்துறீடா என்ன? நாங்கள் அப்போ போய் சொல்லட்டுமா நீ லவ் பண்ணுறேன்ட்டு? வாங்கடா போய் சொல்லுங்க. அப்படியே அவளையும் என்ன லவ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருக்கு. நானும் இனிமேல் பண்ண மாட்டேன், அவட்ட பேசவே மாட்டேன். ஆனால் நீ இதுக்காக இவ்வளோ கோவப்படணும்னு அவசியமே இல்லை. இத்தனை வருஷம் அவள் படிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா. உங்களுக்கு தெரியாதா? அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காடா, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் இப்போ பேசுகிறேன்ல, ஒழுங்காக பேசணும்ல. எல்லாம் சொல்லியாச்சு, உன்னை பார்க்க தான் வந்திருக்குன்னு சொல்லியாச்சு. நீ சொன்ன நான் எதுவுமே செய்வேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இதுக்கு மேலே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறா. அப்போ என்ன செய்ய முடியும்? கஷ்டப்படுத்தட்டும்டா, வேறு விஷயத்தில் கஷ்டப்படுத்தட்டும். ஆனால் எதுக்கு இப்படி சொல்லணும்? பேசாதீங்க, நான் பேச மாட்டேன், நீங்களே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னுட்டு. சரிட்ட விட்டு தோலை ஏறுவ மாடு, போய் பேச போய் கூட்டிகிட்டு வா போ. நாங்கள்ட்ட போய் சொல்லி கூட்டிகிட்டு வரோம், இனிமேல் அப்படி சொல்லாதமா வேண்டேன் அப்படின்ட்டு. என்ன சொன்னாலும் அவளுக்கு மாட்டேன், யாராவது விடுங்கடா. உனக்கு தான் தெரியுதுல, உங்களோட இருந்தால் அவள் எதுவும் யோசிக்க மாட்டானு. தெரியும்டா, அவள் என் கூட இருக்கும்போது எதை பற்றி யோசிக்க வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம். அது எனக்கு இப்போ பிரச்சனையே கிடையாது. அவகிட்ட இந்த ஏற்கனவே சொல்லியாச்சு, உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதுலேயும் புரிஞ்சுக்க தெரியாது அவளுக்கு. அப்போ நம்ம சொல்லுதமே மாமாட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு யோசனை பண்ணுறாளா பாரு. அதையாட்டி யோசிக்கலாம்லடா. அவளால் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? முடியாது. அதையாட்ட அவள் யோசிச்சு பேசலாம்டா. விடுடா, இப்போ போறியா இல்லையா கூப்பிட, அதை சொல்லு. போகிறேன்டா, போகிறேன். இந்த ஒரு தடவை தான் போய் கூட்டிட்டு வருவேன். இனிமேல் அவள் என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லட்டும், பேசாதீங்க இல்லை பேச மாட்டேன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் தான் இருக்குது அவளுக்கு. நினச்சாலும் என்கிட்ட பேசிக்கிட்டே முடியாது, சொல்லியாச்சு. சரி இப்போ போ, ஏன் இன்னும் படுத்துருக்க? எழுந்துச்சு போ. ஆனால் இன்னொன்னே நான் சொல்லுதான்டா, அவள் என்கிட்ட எப்போதுமே அழமாட்டேன்னு சொல்லியிருக்கா. இப்போ போகும்போது அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தால் தெரிஞ்சிச்சு, நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன், அப்படியே விட்டுட்டு வந்துடுவேன். பேசவே மாட்டேன், பேசுகிறேன்னு சொல்லவும் மாட்டேன். அதையும் மைண்டில் வச்சுக்காங்க. அப்புறம் இனிமேல் இப்படி வந்து என்கிட்ட டார்ச்சர் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்கள் 2 பேருக்கு அடி விழுந்துன்னு சொல்லியாச்சு. அப்போ நாங்கள் போய் பேசிட்டு வரட்டுமாடா? அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிட்டு வரோம், நீ வரேன்ட்டு அப்புறம் போய் கூட்டிகிட்டு வா. இதுக்கு நீங்கள் போய் சொல்லப்போ புரியல. அழாத, அவன் வந்தால் திட்டுவான்னுட்டு. அழுத நான் அவள் பார்த்தா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வரதுக்கா இப்போ நான் சொன்னதெல்லாம்? ஏன் நீ அப்படி சொல்லுத? ஒருவேளை அழுதுட்டு இருந்தானே என்ன செய்வேன்? விட்டுட்டு வருவேன்னு சொல்லுத? ஆமாம், அப்புறம் அவள் தானே சொன்னான் நான் இனிமேல் அழவே மாட்டேன் அப்படின்னு. நானும் சொல்லியிருக்கேன், அழக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அழ மாட்டேன்னு தானே சொன்னான். அப்போ திருப்பி அந்த தப்பை பண்ண என்ன அர்த்தம்? அவள் கஷ்டத்தை மறக்கிறதுக்கு அதை தவிர அவளுக்கு வழியே தெரியலடா. அதனால அப்படியே அழுது அவள் மனசை சமாதானப்படுத்திக்கிறா. அவள் அப்படியே இருக்க சொல்லு, அழுதுகிட்டே இருக்க சொல்லு எப்போ பார்த்தாலும். அப்புறம் நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பேசிகிட்டு இருக்கோம்ல இப்போ. அப்புறம் என்ன? எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அது எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன? இவ்வளோ நாள் நான் பேசலை, பேச முடியலைங்கிற கவலை. இப்போ அந்த கவலையும் கிடையாது. அவளாக தேவையில்லாமல் வாயை கொடுத்து சண்டை போட்டு போய் உட்காந்து அழுதா. அதுக்கு நான் பொறுப்பும் கிடையாது. அவளை தானே இழுத்துக்கிட்டா. அப்புறம் ஏக்கு உட்காந்து அழணும்? எங்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? அவள் தான் சொன்னாலடா அங்கேயே என்கிட்ட பேசுங்கன்னுட்டு. அப்புறம் நீ தானே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. மட்டும் சொன்னலாம். அப்போ என் கூட வீட்டுக்குலாம் இங்கே வந்திருக்கணும், இங்கே வந்துல பேசியிருக்கணும். அவள் என்னை வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போங்கண்ணா. இப்போ இங்கே தானே வந்திருக்கணும். நான் தானே அவளை கூப்பிட்டு வரேன். நாங்கள் 2 பேர் தானே வரோம். அதெல்லாம் அவள் செஞ்சுருக்கணும். அவள் தான் யோசிக்க மாட்டேக்கான்னு தெரியும்ல, திருப்பி ஏன் அவளே குறை சொல்லிட்டு இருக்க? யோசிக்க மாட்டேக்கா, யோசிக்க. ஹேமா விஷயத்தில் எவ்வளோ அழகாக யோசிக்க தெரியுது. சரி விடு,
அவள் எதையும் யோசிக்கண்டா, என் கூட வரணுமா வேண்டாம் அதை மட்டும் சொல்லு. எந்திரிச்சு போடா. நேரம் என்ன ஆகுது வீட்டுக்கு கூட்டு வந்தவளை? வரதான் செய்யணும். அதுக்கு என்ன செய்ய? அவள் கோவத்தில் போய் அங்கே போய் இருக்கா. போடா, போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாடா. பேசாமல் போகும்போது கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கண்டா. என்னடா சொல்கிற? அதை எடுத்து செஞ்சு தொலையாண்டா. அதை தானே நாங்களும் செய்யுன்னு சொல்லுதோம். நீ தானே இழுத்துக்கிட்டு இருக்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எதுக்கு? அவளை விட்டுட்டு போகிறதுக்கு தான்டா. அப்புறம் எதுக்கு கஷ்டமாக இருக்குது? ஏய், இவன் பேச்சை கேட்டால் விளக்காதுடா. நீ வாடா, நான் அக்காவுக்கு கால் பண்ணுறேன். வா, அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்பாட்ட போய் பேசிட்டு வருவோம். வா, டேட் இருக்கான்னு பார்ப்போம். வா. இப்போ எதுக்கு அங்கே போறிய மாமா வீட்டுக்கு? இப்போ எதுக்கு அம்மா அக்காலாம் கூப்பிட்டு போகிற? என்ன கேட்க போகிற? என்ன டேட்டு? நீ தானடா இப்போ சொன்னேன் கூட்டிகிட்டு போகணுன்னு. அதுக்கு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ண போகிறோம். பேசாமல் இரு. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, பேசாமல் அடங்கி இருங்க. நான் பார்த்துக்கிறேன், பேசாமல் இரு. எதுக்குடா இப்படி பண்ணுதே நீ? இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுது அதை சொல்லு. எந்திரே கூட்டு போமா இப்படி? எனக்கு அப்படி தாண்டா தோணுது. அப்புறம் என்ன செய்ய சொல்லுத? ஆனால் இப்போ லீவு கிடைக்காது. ஏற்கனவே லீவ் எடுத்துகிட்டு வந்தாச்சு, மறுபடியும் போயிட்டு லீவ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒய்யாமல் லீவ் எடுக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்டா. என்னடா சொல்லுத? ஆமாடா, டைம் வேணும். ஒரு 3 மாதம் ஆகட்டும். கன்ஃபார்மாக வந்து கூட்டிகிட்டே போவேன். அதுக்கு இடையில என்ன வேலை பார்க்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். பேசாமல் இருங்க. எது இருந்தாலும் நீ தனியாக பண்ணாதடா. எங்கிட்டையும் சொல்லு, நாங்களும் பண்ணுதோம். பாவிக்கோ சௌமியாக்கோ தெரியாது. அது நீ சொன்ன மாதிரி தான் நடக்கும். புரியுதா? அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டோம். இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. புரியுதா? அதனால் எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, நாங்களும் செய்தோம். சரிடா, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நான் சொல்ல தான் செய்வேன். புரியுதா? ஆனால் பவிக்கோ சௌமியாக்கோ யாருக்குமே தெரியக்கூடாது. சரிடா. சரி போ, எந்திரிச்சு போகிறேன்டா. எஞ்சி போகிறேன், இருங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்களா? இப்படி ரூமுக்கு போறீங்களா? போய் தூங்குதீங்களா? நீ முதல்ல நந்தினியை கூட்டிகிட்டு வா. அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். புரியுதா? அதுக்கப்புறம் நாங்கள் போய் தூங்கிக்கிறோம். சரி இருங்க, நான் போயிட்டு வரேன். கோவப்படாமல் பேசணும். புரியுதா? அழுதுகிட்டு இருந்தாலும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர வெளியே பாரு. அப்புறம் விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. சரிடா. மாமா வாயா, சொல்லுமா. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க தம்பி. இருக்கட்டும், வேண்டாம் இருக்கட்டும். உட்காரியா? வேண்டாம் மாமா, இருக்கட்டும். சரிம்மா, என்னைக்கு கிளம்புதீங்க? எல்லாரும் போகிறீங்களா? எப்படி டிக்கெட் போட்டீங்களா? சொல்லலை. நாளை கழிச்சு காலையில் வண்டிக்கு மாமா. நாளைக்கு பிரியாவும் நந்தினியும் காலேஜ் போகிறாங்களா? அதான் இருந்துட்டு போன்னு சொன்னான். அதான் நாளை கழிச்சு போட்டிருக்கு. சரியா? தம்பி, நீங்களா நந்தினியும் பிரியாவையும் படிக்க சொல்றீங்க? எதுக்கு பாயிடுமே? அவங்க தான் படிச்சிருக்காங்கல்ல. பிறகு இனிமே அவங்கள கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டியதானே? அத்த பிரியாவுக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்ட்டான். அதான் வீட்டில் சும்மா தானே இருப்பா அப்படின்னு தான் மேலே படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதான் போகிறேன்னு சொல்லிட்டா அவளும். அதுதான் சரி, நந்தினி சும்மா தானே இருக்கா, அவளும் முடிச்சிட்டாளா. 2 பேரும் போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு போர் அடிக்காதுல்ல. அதுக்காக தான் 2 பேருக்கும் போட்டிருக்கு. சரிப்பா, பிரியா வேணா வேண்டான்னு சொன்னா. ஆனா இவளை வச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. நாங்க இவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்ல ஐயா. அப்புறம் தேன் இருக்கல்ல, இப்போ இவளை கட்டி கொடுத்தா தானே அடுத்து தேனுக்கும் கொஞ்சம் பார்த்து முடிக்க முடியும். என்ன சொல்ல இப்போ? நீ சும்மா இருக்க மாட்டியா? உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு. உங்களுக்கு என்ன கவலை? பிள்ளைகள் 2 வீட்டில் இருக்கு. பெரிய பிள்ளை கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுத்தா தானே சின்ன பிள்ளைய பார்க்க முடியும். 4 பேர் கேட்க மாட்டாங்கல்ல. வயசு வந்துருச்சு, இன்னுமா பிள்ளைய கட்டி கொடுக்காம வீட்டிலே வச்சிருக்க அப்படின்னு கேட்காளுவல்ல. எங்கிட்ட தானே கேட்காளுவே. உங்களுக்கு என்ன? உங்ககிட்ட யாரும் கேட்டாங்கன்னா என்கிட்ட வந்து கேட்க சொல்லு. என் பிள்ளைய எப்போ கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் ரொம்ப அக்கறை எடுக்காண்டா. ஓ வேலையை பாருன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை நாள் தான் வச்சிட்டு இருப்பீங்க? அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். என் பிள்ளை விஷயத்தில் நான் முடிவு எடுத்துக்கிட்டேன். உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. புரியுதா? ஏன் மாமா, விடுங்க மாமா. நீயே சொல்லுப்பா. இவளுக்கு கல்யாணம் முடிச்சாதானே அடுத்து இவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாதானே தேனை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும். அவளும் இப்போ 12 முடிக்க போறா. அப்புறம் அந்த 3 வருஷம் அவளும் படிக்க வச்சேன்னு வச்சுக்கோ. அதுக்குள்ள இவளுக்குள்ள செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் அவளுக்கு செய்ய ஈஸியா இருக்கும்ல ஐயா. அத்தை நீங்கள் சொல்கிறது சரிதான் அத்தை. ஆனால் அவளுக்கு என்ன விருப்பம்னு தெரிலல அத்தை. அவள்கிட்ட கேட்க வேண்டியதுதானே நீங்கள்? மாமா தான் சொல்லுதுல எப்போ முடிச்சு கொடுக்கணும்னு தெரியுதுன்னு. பிறகு மாமா பார்த்து பண்ணுவாங்களே, நீங்கள் ஏன் டென்ஷன் எடுக்கீங்க? சரிதான்ப்பா, ஆனா ஒன்றும் சொல்லவும் மாட்டக்கார்ல. மாப்பிள்ளை பார்க்கவா இல்லை வெளியில 4 பேர் கேட்காங்கல்ல ஐயா. இப்போ சொல்லி வச்சாதானே எதுவும் மாப்பிள்ளை அமைஞ்சா முடிக்க முடியும். சொல்லு. ஆமாம், நீங்கள் என்ன முடிவு தான் பண்ணியிருக்கீங்க, அதை அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இவகிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேயா என் முடிவு என்னன்னுட்டு. மறுபடியும் இவ தேவையில்லாமல் பேசி சண்டை வளர்த்துட்டு இருக்கா. நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. புரியுதா? நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, அதையே நினைச்சுக்கிட்டு. அது என்ன ஏதுன்னு நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? நான் சொன்னதுதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அத்தை மாமா தான் சொல்லியிருக்காங்கல்ல அத்தை. பிறகு ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்படி இல்லையா, வயசு பொண்ணு எப்போதும் வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் இவர் வேலைக்கு போயிருந்தாரு, அவள் ஸ்கூலுக்கு போயிடுவா. நானும் வெளியே எங்கேயும் போனோம்னா
அப்புறம் அன்னைக்கு நீங்களாம் வரலன்னா அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு போக முடியாதுல்ல ஐயா என்னைக்கும். அதுக்கு தான் என் தங்கச்சி இருக்கல்ல. ஆமாத்த, அங்கே அம்மா இருக்காங்கல்ல, அப்புறம் பிரியா இருக்கல்ல, இருந்துட்டு போட்டுமே. இருக்கட்டையா, அவங்களுக்கு வேலை இருக்கும்ல ஐயா, அதுக்கு தான் யோசிச்சேன். நீங்கள் அதை பற்றிலாம் டென்ஷன் எடுக்காதீங்க த. அம்மா பார்த்துக்குவாங்க. அம்மா பிரியாவும் நந்தினியும் பார்த்துக்கிறத விட அவங்களுக்கு பெருசாக வேலை எதுவும் நினைக்க மாட்டாங்க த. இருந்தாலும் வயசு பொண்ணை வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல ஐயா, காலகாலத்தில் அவளையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்ல. நீ உன் வேலை இருந்தால் போய் பாரு, போ, எஞ்சி போகல. நீ என்ன விஷயமாம்மா வந்த? என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? அம்மா நாளை கழிச்சு கிளம்புறோம்ல, அதையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் நாளைக்கு நந்தினியும் பிரியாவும் காலேஜ் கிளம்பும்ல, அதான் நந்தினிகிட்ட பிரியா கொஞ்சம் திங்ஸ் கேட்க சொன்னா, அதான் கேட்கலான்னு வந்தேன். அம்மா ஏதோ வாங்கிட்டான்ட்டு சொன்னான். நீனு பிரியாவுக்கும் இவளுக்கு வாங்கியிருக்கியாம்ல, அதை சொல்லிட்டு இருந்தா. ஆமாம் மாமா, அதான் அன்னைக்கு இங்கே தானே இருக்கோம், அதான் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். சரி நந்தினி எங்க மாமா? அவள் ரூமில் தான் இருப்பா. கூப்பிடுங்க மாமா. போயா போய் என்ன ஏதுன்னு கேளு போ. எப்படி ரூமில் தான் எதுவும் வச்சிருப்பா, அங்கேருந்து எடுத்துகிட்டு தானே வரணும். போய் கேளியா, அவள் வீட்டு ரூமில் தான் இருப்பா. ஆமாம், அது எப்படி சரியாக வரும்? கூப்பிடுங்களேன். நீ போயா, நீ ஏன் மருமவன்? உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு. போ நீ போய் என்னன்னு கேளு போ. அத்தை உங்க மாமா சொல்லிட்டாருல, போங்க தம்பி போங்க. நீ போயா, அவகிட்ட என்ன கேள்வி? ம் சரி மாமா. அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் கூட்டிகிட்டு போவோம் மாமா. அங்கே பிரியா சௌமியா பிரியாலாம் இருக்காங்கல்ல, 2 நாள் அவங்க கூட உட்காந்து பேசுவல்ல கொஞ்ச நேரம். இருக்கட்டியா, கூட்டிகிட்டு போ. அங்கேயே 2 நாள் இருந்து அவங்க ஊருக்கு போன பிறகு வந்தாலும் சரிதான். இங்கே தனியாக தானே உட்காந்துட்டு இருக்கா ரூமில், எப்போதும் ரூமுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருக்கா. அவங்ககிட்டயாவது உட்காந்து கலக்கலன்னு பேசட்டும். கூட்டிகிட்டு போய்யா, வேற எங்கேயுமா போகிறா? என் தங்கச்சி வீட்டுக்கு தானே போகிறா. சரிதான் மாமா. நந்தினி தேனு 2 இடத்துக்குமே அங்கே அவங்க தங்கச்சி வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு மாமா. பிரியாவுக்கு எதோ உரிமை இருக்கோ அதே உரிமை தான் நந்தினிக்கும் இருக்குது, தேனுக்கும் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அத்தை. அது நீ சொல்லுவையா, உங்க அம்மா சொல்லும், பிரியா சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவீங்க ஐயா. ஆனா உன்னை கட்டிக்க போற பொண்ணு ஒத்துக்கிடாது ஐயா. கெட்ட போகிற பொண்ணே இவ தானே, பிறகு எங்கேருந்து பர்மிஷன் கொடுக்க? உங்களையே மறந்தாத்தான் உங்கள் பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னையா? நான் இப்போ சொன்னேன்ல அத்தை, அதுதான் த. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் முதல்ல ஃபர்ஸ்ட்டு. எங்கள் மாமா பிள்ளைகளுக்கு தான், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். போயா, இவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் அறிவு வருது. நீ போ. சரி மாமா.